மக்களை வணக்கம். ஓம் சக்தி நவகிரக ஜோதிடாலயம், வள்ளுவன் வாக்கு ஜோதிடர் குரு எஸ். சந்திரன். இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா 2026 கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு ஒரு பொதுவான பலன்களை பார்க்கலாம். கடகராசி பெண் வீடு, நீர் சம்பந்தப்பட்ட வீடு, சந்திரன் ஆதிக்கமுள்ள வீடு, அதாவது தாய்காரகன், மனசுகாரகன், வீடு வண்டிகாரகன் அப்படி இந்த கடகராசி. இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் இந்த 5 ஆண்டு காலமாக விட்ட கண்ணீர், கவலை, கஷ்டம், பிரச்சனை எல்லாமே நிவர்த்தியாகி ரொம்ப சிறப்பாக இந்த ஆண்டு இருக்குது, கண்டிப்பாக உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் நிவர்த்தியாகி திருமணம் சம்மந்தப்பட்ட நிச்சயம் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது எல்லா விஷயங்களுமே நடக்கும். வீடு வண்டி வாகன யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. தொழில் ரீதியான தடைகள், உத்தியோக ரீதியான தடைகள் இருந்தால் நிவர்த்தியாகி நல்ல வியாபாரம், நல்ல தொழில், நல்ல உத்தியோகம் சம்மந்தப்பட்ட சிறப்பாக இருக்கும். தனஸ்தானம் ரொம்ப அதிகமாக புழக்கமாகும். தனங்களை பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விரயங்களை பண்ணிக்கலாம். வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். பொருளாதாரத்தில் சேமிப்பு கண்டிப்பாக வேணும். எல்லா கிரகநிலையுமே நம்மளுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ இதை கரெக்டாக இந்த வருஷம் பயன்படுத்திக்கிங்க. குரு பகவான் அதாவது 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ராசியில் உச்சம் பெறாரு. 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வம்பு வழக்கு. அப்போ பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனம், உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம், உணவு பழக்க வழக்கங்கள், வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. அப்போ 8ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறது பதட்டம், பயம், குழப்பம், வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். விசகடி அதாவது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்கின் பிரச்சனை, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வாக்குஸ்தானத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனம் வேணும். சனி 9ஆம் இடத்துல இருக்க ரொம்ப சிறப்பு. தொழில்ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாமே வசதி வாய்ப்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே கடகராசிக்கு சிறப்பாக இருக்குது. எல்லாமே உனக்கு சிறப்பாக நடக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்ட ராசி கடகராசி தான். அதுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு எடுத்துட்டா இந்த ஆண்டு தான். அப்போது இந்த கடகராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு ஏன் அப்படி சொல்கிறோம்னா, நல்லா இருக்கணுங்க எடுத்தானே ஒரு புதுசாக ஒருத்தர் அரசியல் தொடங்கி இறங்கிட்டார். அவரு கடகம் தானே. அப்போ கண்டிப்பாக நல்லா இருக்குமல்ல. அப்போது கடகம், சிம்மம், கன்னி இந்த 3க்கும் தான் இப்போ போட்டி. அப்போ அதில் எது வருதோ அதோ அந்த காலத்தின் கட்டாளை அது நம்ம சொல்ல முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால ஓடும் நீரில் குளிக்கிறது நம்மளுக்கு பரிகாரம். இந்த கடகராசிக்காரங்க ஓடும் நீரில் போய் நல்லா திருப்தியாக போய் நல்லா முக்குளி போட்டு குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் பரிகாரம். அம்மன் கோயில் தரிசனங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உணவு சம்மந்தப்பட்ட அன்னதானங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்மளுக்கு அது ஒரு மிகப்பெரிய பரிகாரம். சரிங்களா? எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கணும். நல்லா எல்லாரும் நல்லபடியாக வாழன்னு சொல்லி வாழ்க வளமுடன்.